இந்த கிளாஸ்ல நம்ம மீன்ஸ், வேரியன்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா ஹைபோதசிஸ் டெஸ்ட்டோட மீன் வேல்யூவை நம்ம தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இப்போ அவைலபிளா இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் வேல்யூஸை வச்சு ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம ஆல்பாவோட வேல்யூ 5% இல்லைனா 0.05ங்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்க ஒரு பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹைட் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கனில் இருக்கக்கூடிய மேல்ஸோட பாப்புலேஷனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாப்புலேஷன்ல இருந்து 117 மென்ஸோட சாம்பிள் சைஸ் நம்ம கேதர் பண்ணி அவங்களோட ஹைட் எல்லாமே நம்ம ரீடிங் எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலாக நல் ஹைப்போதிசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் மேல்ஸோட ஆவரேஜ் ஹைட், அதாவது 165 சென்டிமீட்டர். அதுவே ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னா 165 சென்டிமீட்டரை விட ஹைட் கம்மியாவோ இல்லைன்னா அதிகமாகவோ இருக்கக்கூடியது. ஸோ இதில் இப்போ சாம்பிள் சைஸ் n = 117ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் டெஸ்ட்டுங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் சைஸ் n = 25ங்கிறத நம்ம டி டெஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிளோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 164.5 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம ஜெட்டோட கால்குலேஷன் வேல்யூ அந்த டீயோட கால்குலேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாப்புலேஷனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர். அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 5.2 சென்டிமீட்டர். அண்ட் சாம்பிள் குரூப்போட ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 164.5 சென்டிமீட்டர். இப்போ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஜெட் கால்குலேஷன் வேல்யூ நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஜெட் கால்குலேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.04. இது பார்த்தீங்கன்னா 1.96 இல்லைன்னா டி கிரிட்டிக்கல் வேல்யூவை விட கம்மியாக இருக்கு. இந்த ரீசன்னால நம்மளால நல் ஹைப்போதிசிஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஜெட் 0.05 பார்த்தீங்கன்னா 1.96க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நல் ஹைப்போதிசிஸ் 5% சிக்னிஃபிகன்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆகலை. இதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் நோட்டேஷன் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஸோ இதிலேருந்து கலெக்ட் பண்ண சாம்பிள்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கனில் இருக்கக்கூடிய மேல்ஸோட ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கு. சப்போஸ் நமக்கு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த டி டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் டெஸ்ட் மாதிரியே தான் இருக்கு. இந்த டி டெஸ்ட்டை பொறுத்தவரை பாப்புலேஷன் பெராமீட்டர் இல்லைனா சிக்மாவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லைனா எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.0. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டி வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நல் ஹைப்போதிசிஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் நோட்டேஷன் நான் கொடுத்துருக்கேன். டி கிரிட்டிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.064 அண்ட் நம்ம கால்குலேட் பண்ண டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ 2.064 விட கம்மியாக இருக்குன்னு தெரியுது. இந்த ரீசன்னால நல் ஹைப்போதிசிஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ கலெக்ட் பண்ண சாம்பிளை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேல்ஸ் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்கிறது. கண்டினியூஸாக நம்ம ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் ஃபார் வேரியன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் ஃபார் வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சை ஸ்கொயர் டெஸ்ட்டில் யூஸ் ஆகுது. இப்போ சை ஸ்கொயர் டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் நல் ஹைப்போதிசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் ரெண்டுமே டிஃபைன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதனால சை ஸ்கொயரோட கிரிட்டிக்கல் அண்ட் சை ஸ்கொயரோட வேல்யூ ரெண்டுமே நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நல் ஹைப்போதிசிஸ் அதாவது H0 நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இல்லைன்னா அப்ராடில் ஒரு டீம் இண்டிபெண்டாக விளையாடி அதை வின் பண்ணுறதை அதை எடுத்திருக்கேன். இதோட ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா HA. இது பார்த்தீங்கன்னா நான் அதோட ப்ரொபோர்ஷன் ஆஃப் வின் எடுத்திருக்கேன். இதை மெஷர் பண்ணி இதுக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்து நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக நம்ம ஹைப்போதிசிஸ் டெஸ்ட்டோட ப்ரொபோர்ஷன் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல் ஹைப்போதிசிஸ் அண்ட் அதோட ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இந்த கிளாஸில் நம்ம 2 ப்ராசஸோட மீன் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 2 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ப்ராசஸோட மீன் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா அந்த 2 ப்ராசஸோட அவுட்கம் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நியூ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ப்ராசஸை விட நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை 2 சாம்பிளுமே ஒரே பாப்புலேஷனை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி அதை நம்மளால் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கிங்க்கு எஸ்பெஷலி ரெக்யூர்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை மற்ற பெஞ்ச் மார்க்கு ப்ராசஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்.